நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை. நம்ம நிறைய கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு நிறைய ஜாப்ஸ் வந்து பாத்துருந்தோம். பட் ஆனா ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ எங்களுக்கு கொஞ்சம் நம்பகமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு வேலைகள் இருந்தா போடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் இல்ல, நிறையவே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை நம்பிக்கையான வேலை வாய்ப்புகளை கொண்டு வரணும், அதுதாங்க மேட்ரு. சோ சும்மா வந்து ஃப்ரீ லேப்டாப், ஃப்ரீ ஒய்ஃபை, இதை நீங்க அப்ளை பண்ணா உடனே வேலை கிடைக்கும், உடனே எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனா அந்த மாதிரி போட்டு நிறைய சேனல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள்கிட்ட ஏமாத்தான் இருக்காங்க. மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கிளிக் பைட்டிங் தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு கேட்டகரியில போய் விழுந்துடுறாங்க. சோ வெளியே ஒண்ணு போட்டிருப்பாங்க, உள்ள பார்த்தா அப்படி இருக்கவே இருக்காது. சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாந்துறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம சேனல்ல என்னைக்குமே பண்ண மாட்டோங்க. என்ன இருக்கோ அதுதான். சோ இருக்கா இருக்கு, இல்லைன்னா இல்ல. அந்த ஜாப் நம்ம போடவே மாட்டோம். அது போடுறதுனால வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது உங்களுக்கும் யூஸ் இல்ல, எனக்கும் யூஸ் கிடையாது. சோ இப்போ என்ன இருக்கு, ஒரு பேஜுக்கு 250 ரூபாய் இருக்கான்னு கேட்பீங்கன்னா நான் அதையும் காமிக்கிறேன். பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th ல இருந்து டிகிரி வந்து கிராஜுவேஷன், 12th டிப்ளமோ யாருனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக்கான டைப்பிங் சார்ந்த ஒர்க் தான். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், அது போக வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமா வேலை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜாபை தாராளமா தேடி பிடிச்சு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம், இதுக்கான அதர் அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றவே நான் தொடர்ந்து இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோல பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில்லிங் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம். சோ கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் மூலமா தான் அப்ளை பண்ண போறோம். இதுல வந்து உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நானா போடல, என்ன இருக்கோ அதான் கொடுத்திருக்கேன். இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, earn rupees 250 ரூபாய் பெர் ஃபார்ம் ஃபில்லிங் பேஜுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நான் அதை தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோட தமிழான போட்டோலையும் கொடுத்திருந்தேன். சோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இந்த வேலைகள் பார்ட் டைமா ஆன்லைன்ல வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லாம அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. சோ ஃபீஸ் இருக்குன்னா நான் வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். இதுல ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரிக்கு உங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் அப்படின்றது இருக்குல்ல, சோ ஒரு பேசிக்கான டைப்பிங் நாலேஜ் அப்படின்னு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப்பிங் அப்படின்ற ஃபார்மேட்ல தான் கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு தரப்படுது. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 250 ரூபாய் அப்படின்றது நீங்க சம்பளமா இந்த வேலைகளை வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜாப்ஸ்ல தான் நீங்க பண்ண போறீங்க. இந்த வேலைகள் வந்து பாக்குறதுக்கு ஒரு பேசிக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் அப்படின்றது இருக்கணும். என்னென்ன உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா மொபைல், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப். சோ 6 தாங்க. அப்படின்ற போது மொபைல் இருந்தாலும் இந்த வேலைகளை பாத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல ப்ரோ என்கிட்ட மொபைலும் இருக்கு லேப்டாப்பும் இருக்குன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. யார் அதுல ஜாயின் பண்ணலாம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வீட்ல நான் வந்து ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் வந்து உமன் டீச்சர், ரிட்டையர்ட் பர்சன்ஸ், இவங்க எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளை பார்ட் டைமா எடுத்து, ஏன்னா ஜஸ்ட் டைப்பிங் தான். உங்களுக்கு மொபைலோ பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப் இருந்தா போதும். டைப்பிங் பேஸ்ல இந்த வேலைகளை நீங்க தாராளமா வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரிக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் பேசிக்கான மொபைல் நாலேஜும் வேணும். இதெல்லாம் தாண்டி மெயினான விஷயம் உங்ககிட்ட இன்டர்நெட் கட்டாயம் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் அந்த வேலையை நம்ம 100% ஆன்லைன்ல பார்க்க முடியும். சோ அதனால வந்து இன்டர்நெட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இன்டர்நெட் வந்து 100% தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த வேலைகளை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா என்ட்ரில கம்ப்யூட்டர், அப்படி இல்லைன்னா மொபைல்ல இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ல நீங்க வாரம் உங்களுக்கு வந்து வீக்லி பே அவுட் சேலரி அப்படின்னு தந்துருவாங்க. அதன் மூலமா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த வேலைகளை நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த வேலைகளை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணல இருந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எத்தனை நாள் ப்ரோ ஆகும்னா மினிமம் ஒரு வாரத்துல இருந்து மேக்ஸிமம் 2 வாரங்கள், 14 நாட்கள் வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்குவாங்க. சோ அந்த 14 நாட்களுக்குள்ள நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா உங்க டைப்பிங் ஸ்பீட் இருக்குல்ல, அது எந்த லெவலுக்கு நீங்க கரெக்டா அந்த டைப் வந்து ஒர்க் பண்றீங்களோ அந்த டைப்பிங் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஓகேங்களா? சோ 98% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி லெவல்ல இருக்கும். ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா எழுத்து பிழை இல்லாமையும் நீங்க டைப்பிங் ஸ்பீடு கரெக்டா பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 98% நீங்க எழுத்து பிழை இல்லாம டைப்பிங்கும் நல்லா பண்றீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு 100% நீங்க எலிஜிபிள். தாராளமா கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ கீழே உங்களுக்கு இதுல என்ன மாதிரி நம்ம டைப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இ புக் தான். அதையும் வந்து கொடுத்துட்டாங்க. வேற ஏதோ நம்மளாம் டைப் பண்ண போறது கிடையாது. என்னன்னா இ புக். சோ இன்னைக்கு வந்து புக் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் படிக்கிறது கிடையாது. அதை நீங்க மொபைல் ஒரு பிடிஎஃப் காப்பியாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம வந்து ஏதோ ஒரு காப்பி மூலமா அனுப்புனா நிறைய பேர் படிக்கிறாங்க. சோ அதனால இ புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு தான் டைப்பிங் தெரிஞ்ச வேலையாட்களை ஆட்களுக்கு தேர்வு செய்யறாங்க. சோ இங்கேயும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க தெரியுது பாத்தீங்களா, நாங்க எந்த இடத்துலயுமே உங்ககிட்ட பேமெண்ட் சொல்லி ஆஸ்க் பண்ண மாட்டோம். அப்படி கேட்டு எங்க பேரை சொல்லி யாராச்சும் ஏமாத்துறாங்கன்னா கால் மெயில் வந்துச்சுன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிங்க இங்க வந்து உங்களுக்கு ஜாப் கோட் போட்டிருக்காங்க தெரியுது பாத்தீங்களா, ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங்
ஜாப் கோட் FFJ43 அப்படின்றது. இத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு உள்ள போகும்போது கேட்பாங்க. இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க தெரியுதா? அப்ப அப்ளை பண்ணும்போது இந்த ஜாப் கோட் வந்து கேட்பாங்க. நீங்க குடுத்து ஆகணும். சோ அதனால இத நீங்க வந்து குடுத்தே ஆகணும். சோ அது போக உங்களுக்கான சம்பளத்த நீங்க ஜிபே, பேடிஎம், போன்பே, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவும் உங்க சம்பளத்த நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்னு தெரியுது பாத்தீங்களா? இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன குடுத்தோனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். சோ இதுல நமக்கான டைரக்ட் விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. சோ இதையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து குடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுதான் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அந்த ஃபுல் நேம் கொடுங்க. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி, நீங்க என்ன ஜிமெயில் ஐடி பிரைமரியா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணாத ஜிமெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்கான டீடைலோ டெஸ்ட்டோ உங்களுக்கு வந்து ஏதோ அனுப்புறாங்க அப்படின்னா நீங்க ஜிமெயில் செக் பண்ணல அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனா மெயில் புக்க போய் செக் பண்ற பழக்கம் ரொம்ப கம்மி. நான் அதனால சொல்றேன். சோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் நைட் தூங்க போறது ஒரு தடவை மெயில் வந்து செக் பண்ணிட்டு தூங்க. சோ அது வந்து ஓரளவுக்கு நல்ல பழக்கமாவும் இருக்கும் இந்த இடங்கள்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்லயும் இருக்கிற மாதிரி நம்பர் கொடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ங்க. சோ நீங்க எந்த டேட் டைம்ல வந்து பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் டயத்தை அப்படியே கொடுத்துருங்க. அதே மாதிரிக்கு ஏஜ், என்ன ஏஜ் இப்ப தற்போது இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டருங்க. சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜெண்டர்ல வந்திருக்கீங்களோ அந்த ஜெண்டர். அதே மாதிரிக்கு உங்ககிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப் ரெண்டுல ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்ல நான் சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா? இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் போன் இல்லாம இருக்காது 99%. அதனால எஸ் கொடுத்துருங்க. அதிகபட்சம் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? 10th, 12th, ஐடியா, டிப்ளமா, சோ என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல நீங்க முடிச்சிருக்கீங்களோ அதையும் நீங்க கொடுத்துருங்க. அண்ட் கரண்ட் ப்ரொஃபஷன் ஸ்டேட்டஸ்ங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, அண்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாயா, ரிட்டையர்ட் பர்சனா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறாங்க, கொடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரெஷர்ஸா, எக்ஸ்பீரியன்ஸா கேட்கறாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் உங்களால இதுல ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்க முடியும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். அதனால 2 மணி நேரம், 4 மணி நேரம்ன்றது அது உங்களுக்கு எது ஓகேயோ அந்த டயத்தை நீங்க ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். ஓகே. இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பேங்கா, ஜிபேயா, பேடிஎம்மா, போன்பேயா, யூபிஐ கேக்குறாங்க. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா ஜாப் கோட் கேக்குறாங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல நான் அதை ஏற்கனவே வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஜாப் கோட காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் கொடுத்துருங்க. என்ன சிட்டி, என்ன ஸ்டேட், ஃபைனலா என்ன கண்ட்ரி, இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் தெரியுது பாத்தீங்களா? ஓகே. இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க. சோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான டீடைல்ஸ். சோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏதுன்றத தெளிவா சொல்லிட்டேன்.